துதிக்கிறோம் அப்பா. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம். உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம், மகிமை செலுத்துகிறோம், மகிமை செலுத்துகிறோம். ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எங்கும் நிறைந்திருக்கிறவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அற்புதமானவரே, அதிசயமானவரே, ஆலோசனையில் பெரியவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். எங்களை தேடி இந்த உலகத்தில் மனிதனாக வந்த தெய்வ நீர் ஆண்டவரே, எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடித்த கர்த்தர் நீர் ஆண்டவரே, உமக்கு மகிமை செலுத்துகிறோம் அப்பா. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மாலை வேளையிலே அப்பா, நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாய் ஒரு விஷயமாய் உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்று சொன்னீரப்பா. உம்மை தேடுகிறவர்களை நீ ஒருபோதும் கைவிடாத தேவனீர் ஆண்டவரே. ஓ வி பிரைஸ் யூ லார்ட். இந்த நாள் முழுவதும் எங்களை கண்மணி போல பாதுகாத்தீரே, எங்கள் தேவைகளை சந்தித்தீர் ஆண்டவரே. எல்லா தீங்குகளுக்கும் எங்களை விலக்கி தப்புவித்து இந்த மாலை வேளையிலே உம்முடைய சமூகத்துக்கு நேராக நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. எங்கே என் நாமத்தில் 2-3 பேர் ஒரு மனமாய் கூடியிருக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் நான் இருக்கிறேன் என்று சொன்னவர், வாக்குத்தத்தம் பண்ணினவர் நீர் உண்மையுள்ளவர் அப்பா. மனம் மாறுகிறதற்கு நீ மனிதன் அல்ல, பொய் சொல்லுகிறதற்கு நீ மனுபுத்திரனும் அல்ல, நீ சொல்லியும் செய்யாதிருக்கிற தேவன் அல்ல. அந்த நல்ல தேவனை எல்லாரும் உயர்த்துவோமே. ஓ பிரைஸ் யூ ஜீசஸ். ஆதியும் அந்தமுமானவரே, அல்பாவும் ஒமேகாவுமானவரே, முந்தினவரும் பிந்தினவருமானவரே, இருக்கிறவராகவே இருக்கிறவரே, உலக தோற்றத்திற்கு முன்பாகவே எங்களை அறிந்திருக்கிறவரே, எங்களை பேச சொல்லி அழைத்தவரே, எங்களை தெரிந்து கொண்டவரே. ஓ இந்த நாள் வரைக்கும் எங்களை காப்பாற்றி வழிநடத்தி வருகிற எங்கள் ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தாவே, உமக்கு ஒப்பானவர் யார் ஆண்டவரே? உம்மை போல நல்ல தேவன் ஒருவரும் இல்லப்பா. எங்களை அதிகமாய் நேசிக்கிறவர், எங்கள் மீது கரிசனை உள்ள தேவன். ஓ எங்களுக்காக யுத்தங்களை செய்கிறவரே, எங்களுக்காக வழக்காடுகிறவரே, எங்களுக்காக பரிந்து பேசுகிறவரே. ஓ நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த மாலை வேளையிலையும் ஒரு விஷயம் நாங்கள் ஆண்டவரை உம்மை ஆராதிக்கும்படியாய், உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தும்படியாய் ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் வாஞ்சித்து உம்முடைய பாதத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் நான் சமீபமாயிருக்கிற என்று சொன்ன கர்த்தர் நீர் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சகலத்தையும் படைத்தவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், எல்லாவற்றின் மேலும் ஆளுகை செய்கிறவர், எல்லாவற்றின் மேலும் அதிகாரமுடைய தேவன் நீர் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. நீ சர்வ வல்லமையுள்ள தேவன் நீர் ஆண்டவரே. மரித்த லாசருவை உயிரோடு கூட எழுப்பினவர். ஓ ஹல்லேலூயா. 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு அற்புதத்தை செய்த தேவன் ஆண்டவரே. 38 வருஷமாய் குலத்தருகில கிடந்தவன தேடி போய் சுகமாக்கினவர். ஓ ஹல்லேலூயா. உம்முடைய அன்பு பெரியதாண்டவரே. ஒரு மனிதனும் கெட்டு போவது உம்முடைய சித்தம் அல்ல என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறப்பா. ஹல்லேலூயா. தேவையோடு இருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையிலே கர்த்தர் நீர் ஆண்டவரே ஒரு அற்புதத்தை செய்ய முடியாய் ஆண்டவரே. அற்புதத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நீர் ஒரு அதிசயங்களை செய்ய முடியாய். விடுதலைக்காக நம்முடைய சமூகத்தில் காத்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நீர் ஒரு விடுதலையை தந்தருளும்படியாய் இந்த சாயங்கால வேளையிலே கர்த்தர் நீர் எங்கள் மத்தியிலே எழுந்தருளுவீராக. ஓ நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போகும் ஆண்டவரே. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவியினாலே ஆகும் என்று சொன்னீரப்பா. ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று சொன்னீரே. எங்களை விடுவிக்கிற தேவனீர் ஆண்டவரே. எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவனீர் ஆண்டவரே. உம்மை இந்த சாயங்கால வேளையில நாங்கள் வாஞ்சிக்கிறோம் அப்பா. மானானது நீரோடை வாஞ்சித்து கதறுகிறது போல எங்களுடைய ஆத்துமா மேலே தாகமா இருக்கிறது ஆண்டவரே. இந்த சாயங்கால வேளையில கர்த்தர் நீர் எங்கள் மத்தியிலே அசைவாடுவீராக, எங்கள் மத்தியிலே கர்த்தர் நீர் உலாவுவீராக ஆண்டவரே. வஸ்திர தொங்கலால் கர்த்தர் நீர் நிரம்பி இருப்பீராக. இந்த ஜெப வேளைக்கு விரோதமாய், இந்த ஜெப வேளையின் ஆசீர்வாதத்துக்கு விரோதமாய் தடையா எழும்பி போராடுகிற
எல்லா சத்துருவின் வல்லமைகளை நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் ஒருமையாய் கடிந்து கட்டி நிர்மலமாக்கி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் நீர் யாரெல்லாம் கொண்டு வர சித்தம் கொண்டு இருக்கிறீரோ அவருடைய தடைகளை கத்தனை உடைத்து போட்டு துரிதமாக இந்த இடத்துல கொண்டு வருவீராக. ஆராதனை வேளையிலே கத்தனை மகிமைப்படுவீராக. ஏறெடுக்கப்படுகிற விண்ணப்பங்களுக்கு கத்தனை பதிலை தருவீராக. உம்முடைய வார்த்தையின் மூலமாய் கத்தனை வெளிப்படுவீராக. தேவதாசனை மறைத்து கத்தனை வெளிப்படும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவராகிலும் வந்த வண்ணமாய் இந்த இடத்தை விட்டு கடந்து போகாதபடி உம்முடைய அற்புதத்தை கண்டவர்களாய், உம்முடைய அற்புத சுகத்தை பெற்றுக் கொண்டவர்களாய் ஆண்டவரே, ஆவி ஆத்துமா சரீரத்தில் விடுதலைக்கு பெற்றவர்களாய் இந்த இடத்தை விட்டு கடந்து போகும்படியாய் கர்த்தர் அனுக்கிரகம் செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீ நல்லவரப்பா. ஊலையான சேற்றி நின்று தூக்கி எடுத்தவரே, பாவத்திலும் சாபத்திலும் மரித்திருந்த எங்களை தேடி வந்து எங்களை தூக்கி எடுத்த நல்ல தகப்பனிராண்டவரே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்களும் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. அப்படியே கரங்களை முடிஞ்ச உயர்த்தி சொல்லுங்க. ஊளையான சேற்றி நின்று தூக்கி எடுத்தவரே, எஸ் லோர்ட். ஊளையான சேற்றி நின்று தூக்கி எடுத்தவரே, பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே, பாவம் கழுவி ஒரு விஷயம் கல்வாரி ரத்தம் எங்க மேல ஊற்றப்படட்டும் அப்பா. மறுபடியும் ஒரு விஷயம் சொல்ல போகிறோம். உளையான சேற்றி நின்று ஊளையான உங்க சத்தத்தை உயர்த்தி உள்ளத்திலிருந்து சொல்லுங்க. ஆண்டவரே, உம்மிடத்திலிருந்து அற்புதங்களை பெற்றுக் கொள்ளக்கூடாதபடி, உம்மிடத்திலிருந்து விடுவிக்கப்படக்கூடாதபடி எங்க வாழ்க்கையில தடையாய் காணப்படுகிற தடைகள் ஒரு விஷயம் விலகட்டும் அப்பா. தூக்கி எடுத்தவரே, பாவம் கழுவி தூய்மையாக்கு, பாவம் கழுவி. நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று சொன்னீரப்பா. எஸ் ஆமென். ஒரு விஷயம் பாவம் கழுவி தூய்மையாக்கு இந்த வேளையிலே, ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பினாவியானவரே, உள்ளத்திலிருந்து ஒருமனப்பட்டு யாரும் வேற எந்த சிந்தனையும் வேண்டாம். நாம தேடி வந்திருக்கிற தேவன் சர்வத்தையும் வார்த்தையில உருவாக்கினவர். வேதம் சொல்லுகிறது அவராலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று. போவாரோ இறங்கி வாரோ எங்கள் மாத்திலே, பத்மோ தீவினிலே, பத்மோ தீவினிலே, எஸ் லார்ட், பக்தனை தேற்றினீரே. நல்ல தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரே, இந்த சாயங்கால வேளையில உடைக்கப்பட்டு ஆண்டவரே பெலனற்று போய் சமூகத்தில் வருகிற வந்திருக்கிற ஆங்காங்கே இருந்து எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஏனாயும் தேற்றி கேட்போமா?
இந்த ஆரம்ப வேளையிலே கர்த்தர் ஒரு சுகத்தை தர விரும்புகிறார். யேசுவே நாயும் தேற்றி ஆற்றுவாரு. முடிஞ்ச கரங்களை உயர்த்தி கண்களை மூடி அப்படியே அந்த பிரசன்னத்தை, அந்த ஆவியானுடைய தொடுதல, ஆமென், அப்படி வஸ்திர தொங்கல் இந்த இடாலயம் முழுவதும் நிரம்பி இருக்கிறது. அன்னைக்கு வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட பொழுது ஒரு வல்லமை புறப்பட்டு போனது என்று சொல்லி பார்க்கிறோமே. இந்த சாயங்கால வேளையிலேயோ அதே வல்லமையுடையவர் நம்மத்திலே ஒரு உலாவி கொண்டிருக்கிற தேவனவர். அவருடைய சமூகத்தில் வருகிற ஒருவரையும் அவர் புறமை தள்ளாதவர். இப்போ வாரு, இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. நேசரின் மார்பினிலே, நேசரின் மார்பினிலே இனிதாய் சாய்ந்திடவே, இனிதாய் சாய்ந்திடவே சுவே. அந்த அனுபவத்துக்குள்ள எத்தனை பேர் வர விரும்புறீங்க? நல்ல ஆவில நிரம்பி உள்ளத்திலிருந்து கேட்போம். ஒரு விஷயம் மறுபடி ஒரு விஷயம், நேசரின் மார்பினிலே இனிதாய் சாய்ந்திடவே ஏக்கமுற்றே விரும்பி வந்தே. ஆமாதான? உண்மையா சொல்லுங்கப்பா. ஏக்கத்தோடு வந்திருக்கிற ஆண்டவரே, உம்முடைய கரம் இந்த சாயங்கால வேளையில ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்தட்டுமப்பா. ஓரலபா சந்தனமா கபாலஷே ரதுரிமி கபால சந்தனரபா. ஆமென். எத்தனை பெரிய தேவனீர் ஆண்டவரே. வேதம் சொல்லுகிறது வானமுடைய சிங்காசனம் பூமி உம்முடைய பாதபடி என்று. இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் பெரியவர் எங்கள் மத்தியிலே கடந்து வந்திருக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் மத்தியிலே கரையை உயர்த்தி இப்போவாரு, இறங்கி வாரு எங்கள் மத்தியிலே. வேதம் சொல்லுகிறது, அவர்கள் அவரை வருந்தி அழைத்தார்கள், அவர் அவர்களோடே கூட தங்கினார். நல்ல கரங்களை தட்டி அந்த பரிசுத்த ஆவியானவர் நல்ல உள்ளத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து நீர் எங்களோடு கூட வழி இரும், எங்களை வழி நடத்தும். தடையெல்லாம் நீக்கி போட்டதற்காக நமக்கு நன்றி. பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் உண்டு பண்ணின நாள். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் என்ன செய்ய சித்தம் கொண்டு இருக்கிறாரோ, எதற்காக ஆண்டவரை நம்ம இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறாரோ, அந்த நோக்கத்தை நிச்சயமாய் அவர் நிறைவேற்றுவதற்கு நல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த விடுதலையின் ஜெபத்திற்கு வந்திருக்கிற யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த காணொளியில் எங்களோடு கூட இணைந்திருக்கிறவங்க யாவருக்கும் நெற்கொண்ட பெத்தானி சபையின் சார்பாக அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து எங்களோடு கூட இணைந்திருங்க. நாம் சேர்ந்து ஆண்டவரை ஆராதிப்போம். அல்லேலூயா. இந்த நாளிலும் நம்முடைய அழைப்பை ஏற்று நமக்கு நல்ல அறிமுகமான அருமையான பாஸ்டர் புஷ்பராஜ் மணி அவர்கள் வந்திருப்பது நமக்கு சந்தோஷம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. ஆமாம், நம்முடைய சபைக்கு வரணும்னா அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். அல்லேலூயா. அவன் நல்ல கரங்களை தட்டி உற்சாகமே வரவேற்போம். மீதம் இருக்கிற நேரத்தை அவர்கள் நமக்கு நடத்துவார்கள். Praise the Lord. Hallelujah. Hallelujah. கர்த்தர் நல்லவர். ஆமென். Hallelujah. உம்மை நம்பி வந்தேன்.
நான் வெட்கப்படலை. இந்த 3 மாதங்கள் கண்மணி போல பாதுகாத்தார். இந்த 4வது மாதத்திலும் கர்த்தர் நம்மை நடத்தி அவர் செல்ல போதுமானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Lord. வேண்டினோர் எல்லாம் விடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர். பரதேசியாய் நான் தங்கியதை சுதந்திரமாக மாற்றி தந்தீர். யாக்கோபு அந்த இடத்துல வனாந்தரத்தில் படுத்திருக்கிறான். வானத்துக்கும் பூமிக்குமாய் ஒரு ஏணி வைக்கப்படுகிறது. தேவதூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் பார்க்கிறான். மேகத்துணிலிருந்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ படுத்திருக்கிற இந்த பூமியை உன் சந்ததிக்கு, உனக்கும் உன் சந்ததிக்கும் சுதந்திரமாய் தருவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒன்றுமே இல்லாத சூழ்நிலையிலே சுதந்திரத்தை நமக்கு தருகிற ஆண்டவர். ஆமெல்லாம் கரங்களை தட்டி. வேண்டினோர் எல்லாம் விடை பெற்ற போது வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர். வேண்டினோர் விடை பெற்ற போது வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர். பரதேசியாய் நான் தங்கியதை சுதந்திரமாக தந்தீர். பரதேசியாய் நான் தங்கியதை சுதந்திரமாக மாற்றி தந்தே. எல்லோகே 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 நான் உம்மை துதி சொல்லுமாயேல். எல்லோகே எல்லோகே நான் உம்மை துதிப்பே. உம்மை நம்பி வந்தே நான் வெட்கப்படல. உம்தயை என்னை கைவிட பார்த்து சொல்லுவோமே. உம்மை நம்பி வந்தே நான், ஆமாப்பா ஆமாப்பா, உம்தயை என்னை கைவிடல. பெரும் கையாய் கடந்து வந்தே இரு பரிவாரங்கள் எனக்கு கையாய் பெரும் கையாய் இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தி. ஏலோகே ஷபரலதரலதரமா எல சொல்லுவோமே. ஏலோகே 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 நான் உம்மை துதிப்பே. காயப்பட்டு நின்றே கண்ணீரில் சென்றே கலங்கின எனக்காக இறங்கி வந்தே. காயப்பட்டு நின்றே கண்ணீரில் சென்றே கலங்கின எனக்காக இறங்கி வந்தே. உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தி. உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தே. எல்லோகே தகப்பனே எல்லோகே ஆமென் ஆமென் ஆமென். எல்லோகே 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 உம்மை துதிப்பே. உம்மை நம்பி வந்தே நான் வெட்கப்ப ஆமாப்பா. உம்மை நம்பி வந்தே நான் வெட்கப்படலப்பா. உம்தயை என்னை கைவிடல. வேறும் கையாய் கடந்து வந்தே இரு பரிவாரங்கள் எனக்கு தன். வேறு கையாய் கடந்து வந்த போதெல்லாம் என் வழிகள் எல்லாம் கூட வந்து என்னை பாதுகாத்தீங்கள் ஆண்டவரே. ஏலோகே ஏலோகே உம்மை துதிப்பேனடி. ஏலோகே ஓ ஏலோகே உம்மை துதிப்பே. ஏலோகே 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 நான் உம்மை துதிப்பே. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்ம. ஆமே எங்கள் தேவன் நீ, எங்கள்
ராஜா எங்கள் கண்மலை நீ அக்கினியில் நடந்து எல்லா கரங்களை சொல்லுவோமே சேதம் ஒன்றும் இல்லையப்பா தண்ணீரை கடந்து வந்தோம் ஆமாண்டவரே நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா உங்க கிருபை எங்களை விட்டு இம்மப்பொழுதோ விலகலப்பா உங்க கிருபை எங்களை விட்டு இம்மப்பொழுதோ விலகலப்பா எங்கள் தேவனே எங்கள் தேவன் நீ எங்கள் ராஜா எங்கள் தெய்வமே நீ எங்கள் ராஜா நீ நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ பலவித சோதனையாமப்பா உடமிடப்பட்டோமையா பொன்னாக மாற்றிவிட்டீ புது இருதயம் தந்து விட்டீ எங்க தலைய என்னைனா அபிஷேகம் செய்து விட்டீ எங்கள் தலையை என்னைனா அபிஷேகம் செய்து விட்டீ எங்கள் தலையை என்னைனா அபிஷேகம் செய்து விட்டீ எங்கள் தேவனே எங்கள் தேவன் நீ எங்கள் ராஜா நீ நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்ம தேவனே எங்கள் தேவன் நீ எங்கள் ராஜா நீ நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ செங்கடலை நீர் திறந்து ஆமப்பா செவ்வையான பாதை தந்தே எரிகோவின் கோட்டைகளை ஆமாண்டவரே உங்கள் யோசனையால் தகர்த்தே செங்கடலை நீர் பிளந்து ஆமாண்டவரே ஆவியானவரே யோசனையால் தகர்த்தே அந்த கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டு கோலியாத்து அந்த கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டு எங்கள் தேவனே எங்கள் தேவன் நீ எங்கள் ராஜா நீ நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ எங்கள் தேவன் நீ எங்கள் ராஜா நீ நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை எங்கள் தேவன் நீ எங்கள் ராஜா நீ நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ வருடங்களை உமது ஆமப்பா கிருபையினால் கடந்தோ இனி வரும் நாட்கள் இனி வருகிற ஒவ்வொரு நாளும் உங்க மகிமையை காணட்டம்பா ஆமே வருடங்களை உமது ஏசையா கிருபையினால் கடந்தோ இனி வரும் நாட்கள் எல்லாம் தன் மகிமைதனை காண்போ எங்க ஆயுள் உள்ளவரே இயேசு நாமத்தை எங்க மூச்சு உள்ள வரைக்குமே எங்கள் ஆயுள் உள்ளவர் அப்பா எங்கள் ஆயுள் உள்ளவரை எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை எல்லாம் சொல்வோம் ஒரு விசையா எங்கள் ஆயுள் உள்ளவர் உமக்காக தாண்டவர வாழ்வோம் உம்மை தவிர வேற ஒரு கண்மலை இல்லை உம்மை தவிர இரட்சகர் இல்லை உம்மை தவிர துருகம் இல்லை உம்மை தவிர கேடகம் இல்லை ஆண்டவரே எங்கள் ஆயுள் உள்ளவரே இயேசு நாமத்தை உயர்த்திடுவோ எங்கள் தேவன் நீ எங்கள் ராஜா நீ நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்ம கேடகமே இயேசுவே எங்கள் தேவன் நீ எங்கள் ராஜா நீ நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை. ஹல்லேலூயா.
எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை துதிக்கலாம். ஹalleluya. அப்படி எழுந்தின்று ஹalleluya ஹalleluya ஹalleluya. வருடங்களை உமது எல்லாம் கொஞ்ச நேரம் கரங்களை உயர்த்தி ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு நிமிடமும் அவருடைய கிருபை நம்மை நடத்தினது. ஹalleluya ஹalleluya. எல்லாம் சொல்லுவோமா? வருடங்களை உமது கிருபையினால் கடந்தோ, இனி வரும் நாட்களெல்லாம் அவருடைய மகிமையை உந்தன் மகிமைதனை காண்போ. எங்களாயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோ. இந்த மூச்சு உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோ. நான் அப்படியே பிரயாணப்பட்டு வந்து கொண்டிருக்கும் போது ஒரு ஆட்டோவில் ஒரு வாசகம். என்ன வாசகம்னா, நான் வாழ்வது உயிர் வாழணும் என்பதற்காக அல்ல, உன்னோடு வாழணும் என்பதற்காக. உயிர் வாழணும் என்பதற்காக இல்லை, உன்னோடு வாழணும் என்பதற்காக. அந்த ஆட்டக்கார் யாரை மனசுக்குள்ளே வச்சு எழுதினாரோ தெரியல. ஆனால் நம்ம சொல்ல, எங்க ஆயுள் உள்ளவர இயேசு 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 நாமத்தை உயர்த்திடுவோ. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? என் மூச்சு உள்ளவர இயேசு நாமத்தை உயர்த்திடுவோ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே அப்பா. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவை. எந்த நிமிஷமாய் இருந்தாலும் ஆராதிக்க ஆமே அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனை ராஜா. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கே டடி டடி தேவ வீட்டின் அன்பை ஆமே நிரம்பிட வந்து நிற்கே. அலங்கார அலங்கார வாசலாலே ஆமே தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கே. ஆராதிக்கவே ஆராதிக்க அப்பா இயேசுவின் நாமத்தை தொழுது கொள்ளுகிற ஆண்டவரே அனுபவம் எங்களுக்கு தந்தீரே அப்பா. பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தை தந்தீரே. ஆராதிக்க அதனாலும் நாங்கள் ஆராதிக்கிறோம். எங்கள் பாவத்தை சிலுவையில சுமந்து தீர்த்தீரே, அதனால நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் நோய்கள் எல்லாம் குணமாக்கினீரே, அதனால ஆராதிக்கிறோம். எங்களை விடுதலையாக்கினீரே, பாவத்தில் இருந்து சாபத்தில் இருந்து அக்கிரமத்தின் கட்டுகளில் எங்களை விடுவித்தீரே, பிசாசின் நுகத்தில் இருந்து எங்களை விடுவித்தீரே. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் தொழுது கொள்ளுகிற ஆண்டவரே, உம்மை தொழுது கொள்ள உம்மை ஆராதிக்க ஆராதிக்க எங்க வாழ்க்கையில விடுதலை, எங்க வாழ்க்கையில சுகம், எங்க வாழ்க்கையில ஆரோக்கியம் ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில அபிஷேகம் பெருகுகிறது, எங்க வாழ்க்கையில புது வேலை உண்டாவதாக. உம்முடைய வல்லமை உம்முடைய பிள்ளைகளை ஆராதிக்கிற வேளையிலே கடந்து வருவதாக ராஜா. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனை இயேசுவே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூய
தூயவரே சுவை பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே பலிகளை செலுத்திடவே எங்களையே ஜீவ பலியாக மாறிடவே மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே ஸ்தோத்திரம் ராஜா மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே ஸ்தோத்திரம் ஆராதிக்க வந்தோ அன்பு கூற வந்தோ ஏகோவா தேவனை தெய்வமே தேட வந்தோ தொழுதிட வந்தோ தூயவர் சுவையே அக்கினியாய் இறங்கிடுமே அக்னி நாவாக அமர்ந்திடுமே பெருங்காற்றாக வீசிடுமே ஜீவன் நதியாக பாய்ந்திட அக்கினியாய் இறங்கிடுமே அக்னி நாவாக அமர்ந்திடுமே பெருங்காற்றாக வீசிடுமே ஜீவன் நதியாக பாய்ந்திடவே எலும்பு பள்ளத்தாக்கிலே ஒரு சேனையை நான் காண்கிறேன் அதிகாரம் தந்திடுமே தீர்க்க தரிசனம் உரைத்திட உலர்ந்து போன அனுபவம் எல்லாம் ஆண்டவரே இன்றைக்கு உயிர் பெற்று எழும்புவதாக நம்முடைய பிள்ளைகள் எந்தெந்த காரியங்களை சோர்ந்து போய் நிற்கிறார்களோ உலர்ந்து போய் காணப்படுகிறார்களோ கிறிஸ்துவின் ஜீவன் கடந்து வருவதாக நம்முடைய சுவாச காற்று ஆண்டவரே இந்த மாலை வேளை ஆண்டவரே கடந்து வருவதாக அக்னி நாவாக அமர்ந்திடுமே பெருங்காற்றாக வீசிடுமே ஜீவன் நதியாக பாய்ந்திட அக்கினியாய் இறங்கிடுமே அக்னி நாவாக அமர்ந்திடும் அப்பா அக்கினியாய் இறங்கும் ஆமென் அமர்ந்திடும் ஹல்லேலூயா பெருங்காற்றாக வீசிடுமே ஜீவன் நதியாக பாய்ந்திடும் சீனாய் மலையின் மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன் இஸ்ரவேலின் தேவனே என்னில் அக்கினியை இறங்கிடுமே ஆமே சீனாய் மலையின் மேல் மோசே கண்ட அனுபவம் சபை நடுவில் கர்த்தருடைய மகிமை வெளிப்படுவதாக இஸ்ரவேலின் தேவனே என்னில் அக்கினியை ஊற்றிடும் சீனாய் மலையின் மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன் இஸ்ரவேலின் தேவனே என்னில் அக்கினியை ஊற்றிடும் அக்கினியாய் இறங்கும் ஐயா அக்னி நாவாக அமரும் ஐயா பெருங்காற்றாக வீசும் ஐயா ஜீவன் நதியாக பாய்ந்திட எனக்கு எப்பவுமே அக்கினியாய் ஊற்றப்படுவதாக வாஞ்சிக்கிற ஒவ்வொரு மேலும் மகிமை கடந்து வருவதாக ராஜா ஒரு புது வேலை கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது வேலை அடைவார்கள் எழுதியிருக்கிறபடி அவர்கள் காத்திருந்தார்கள் புது வேலை நண்டவரே கழுகை போல எழும்புவர்களாக சட்டைகளை அடித்து உயர எழும்புகிற ஒரு அனுபவம் உன்னத நிலைமைக்கு முன்னேறி கடந்து போகிற அனுபவங்கள் இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக அக்கினியாய் இறங்கும் ஐயா அக்னி நாவாக அமரும் ஏசையா பெருங்காற்றாக வீசும் ஐயா ஜீவன் நதியாக பாயனுமே ரபல ஷகமனதரலதரல ஹல்லேலூயா எல்லா கரங்களும் உயர்த்தப்பா பார்த்து அக்கினியாய் இறங்கும் ஐயா அக்னி நாவாக அமரும் ஐயா பெருங்காற்றாக வீசும் ஐயா ஜீவநதியாக பாயனுமே
கூலங்கள் நிரம்பனோ நதியாய் பாயனோ. சபையை குறித்து கர்த்தர் தீர்க்க தரிசனமான வார்த்தை அன்றைக்கே சொன்னார், நீங்கள் போய் எருசலேமிலே காத்திருங்கள். நீங்கள் எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகத்தின் முடிவு வரைந்து எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். சபைக்குள்ள இருந்துதான் தேசத்துக்கு எழுப்புதல் புறப்படுகிறது. சபைக்குள்ள இருந்துதான் நம்முடைய பகுதிகளுக்கு எழுப்புதல் புறப்படுகிறது. சபை ஒரு ஜீவ நீரோடை. சபை ஒரு ஜீவ நீரோடை. உன்னை கொண்டுதான் கர்த்தர் தேசத்தில் ஒரு பெரிய அசைவை உண்டு பண்ண தேவன் விரும்புகிறார். எல்லாம் கரங்களை உயர்த்தி கூலங்கள் நிரம்பனோ நதியாய் பாயனும். எல்லா கூலங்கள் நிரம்பன். எல்லா வாய்கள் தந்து சொல்லுவோமே, நதியாய் பாயனோ ஆராதனையே ஆராதனையே. டாடி 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 அப்பா அப்பா உங்களுக்கு எல்லா கூலங்கள் நிரம்பனோ நதியாய் பாயனோ. தேவனே தேவனே, எல்லா குலமான அனுபவங்கள்லாம் மறைந்து கர்த்தாவை பெருக்கெடுக்கிற ஒரு அனுபவம் உண்டாவதாக. நதியாய் பாயனோ ஆராதனையே ஆராதனை இயேசுவே. அப்பா அப்பா உங்களுக்கு இடம் கொள்ளாமல் போகு மட்டும் இறங்கி வரனோ பெருமழையா. இடங்கொள்ளாமல் போகும் வரைக்கும் இறங்கி வரனோ பெருமழையா. எழுப்புதல் தேசத்தில் காண வேண்டும். எழுப்புதல் தேசத்தில் காண வேண்டும். கண்கள் காண வேண்டும். ஏசையா கண்கள் காண வேண்டும். எல்லா குலங்கள் நிரம்ப நூறி பலஷபலதரா நதியாய் பாயனோ. எல்லா கூலங்கள் நிரம்ப. அதுவே எங்க வாஞ்சியா மாறட்டும்பா. அதுவே எங்க ஏக்கமா மாறட்டும். பாயனோ ஆராதனை சுவே 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 ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்கு தகப்பனே, உம்முடைய திவ்ய பிரசன்னத்துக்குள்ள எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களை ஆளுகை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் காட். அமர்ந்து கொள்வோம். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நல்லவர். ஆமென். எத்தனை பேர் மகிழ்ச்சியா இருக்கிறீங்க? மகிழ்ச்சியா இருக்கவங்களா? சந்தோஷமா? அல்லேலூயா. துக்கமா இருக்கவங்களாம் அல்லேலூயா. எல்லாருமே மகிழ்ச்சியா இருக்கிறோம். அல்லேலூயா. தேவன் நல்லவர். ஏனென்றால் நீதிமான்களின் கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம். அவர் சமூகத்துக்கு
வருகிற பொழுதெல்லாம் தாவீது சொல்லுகிறான், ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் எனக்கு சொன்னபோது எப்படி இருந்தோமா? மகிழ்ச்சியாக இருந்தோம். 2014-15 வருதா புயல் வருவதற்கு முன்பாக எங்கள் சபையில் ஹிந்தி சர்வீஸ் நடத்தி கொண்டிருந்தோம். அவங்க எங்கேருந்து வருவாங்கன்னு பார்த்தா சோழிங்கநல்லூர், மகேந்திரா சிட்டி, செங்கல்பட்டு பக்கத்தில் இருக்க மகேந்திரா சிட்டி, எஸ்பி கோயில், ஊரப்பாக்கம், வண்டலூர், ஊடுவாஞ்சேரி, இங்கேருந்தெல்லாம் வந்து சபைக்கு வருவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 40-50 பேர் எங்கெங்கே அவங்க சைட்டில் தங்கி வேலை செய்கிறாங்களோ அங்கங்கேருந்தெல்லாம் வருவாங்க. நாங்கள் தமிழ் சர்வீஸ் 8லேருந்து 10 மணிக்கும், ஹிந்தி சர்வீஸ் வந்து 10லேருந்து 12 மணிக்கும் நாங்கள் வைத்தபோது அவங்க 10 மணி சர்வீஸுக்கு 8:30 மணிக்கெலாம் வந்துடுவாங்க. 10 மணி சர்வீஸுக்கு 8:30 மணிக்கெலாம் வந்து உட்காந்துருவாங்க. அவங்களுக்கு வந்து ஆலயத்துக்கு போனது அவ்வளோ பெரிய மகிழ்ச்சி, சந்தோஷம். ஏன் அப்படின்னு பார்த்தா அவங்களை விசாரிக்கும் போது சொன்னாங்க, எங்கள் பகுதியெல்லாம் பாஸ்டர் சர்ச்சுங்க இல்லை பாஸ்டர், நாங்கள்லாம் சபைங்களுக்கெல்லாம் போகணுன்னா 25 கிலோமீட்டர், 20 கிலோமீட்டர், 10 கிலோமீட்டர் நடந்தே போவோம். அப்போ 9 மணி சர்வீஸுக்குன்னா அவங்க 8 மணிக்கு எழுந்து நடப்பாங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேவ ஆலயம் என்பது விலையேற பெற்றது. அது பெரிய ஆண்டு நம்ம கையில் கொடுத்துருக்க பொக்கிஷம். ஆமென், பெரிய பொக்கிஷம். ஆனால் நாம் என்ன பண்ணுறோன்னா சில நேரம் அதை அசட்டை பண்ணுகிறோம், அதை மேன்மையாக நினையாதை போய்விடுகிறோம். அல்லேலூயா. ஆலயத்தில் தான் என்ன உண்டா? நன்மை உண்டு. ஆலயத்தில் தான் பரிபூர்ண மகிழ்ச்சி உண்டு, சந்தோஷம் உண்டு. அதனால தான் வந்து ஒரு குறள் ஒன்று, ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. தேவ சமூகத்தில் வருகிறது ஒவ்வொரு நாளும் அது நமக்கு விலையேற பெற்றது. ஆமென், அல்லேலூயா. இந்த நாளில் உங்கள் மத்தியில் இருப்பது பெரிய மகிழ்ச்சி. அருமையாக அழைத்த அருமையான பாஸ்டர் ஐயா அவர்களுக்கு குடும்பத்துக்கு இயேசுவின் நாமத்தினாலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். சபையாருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாய் இந்த ஆன்லைன் வாயிலாய் பார்த்து கொண்டிருக்க உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென், ஹல்லேலூயா, அல்லேலூயா. என்னோடு கூட திருப்பிக் கொள்ளலாம். எபிரியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம். என்னுடைய செய்தியின் தலைப்பு உதவி செய்கிற ஆண்டவர். யாருக்கு அவர் உதவி செய்வார் அப்படி என்று பார்க்கிற பொழுது இங்கே எபிரேயர் நிருபத்தை அவர் எழுதினவர் சொல்லுகிறார், அவர் ஆபிரகாமின் சந்ததியாகிய உங்களுக்கும் எனக்கும் அவர் என்ன பண்ணுகிறாராம்? உதவி செய்கிறவர். அல்லேலூயா. எடுத்து வாசிக்கலாம். 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்கலாம். ஆதலால் தேவ தூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். தேவ தூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். அப்படின்னா ஏன் தேவதூதருக்கு உதவி செய்யல, ஏன் நமக்கு அவர் உதவி செய்தார் அப்படின்னு பார்க்கிற பொழுது தேவ தூதர்கள் எப்பொழுதும் தேவனை ஓயாமல் பரிசுத்தர் 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 என்று தேவனை துதித்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஓயாமல் துதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஓயாமல் துதித்துக் கொண்டிருக்கிற அந்த தேவ தூதர்கள் ஒரு முறை நம்ம அண்ணன் லூசிபர் அண்ணனுக்கு ஒரு ஆசை. தேவனை முகமுகமாய் பார்த்து தரிசித்தவன், தேவனை துதிக்கிறவன், தேவனுக்கு அடுத்த மகிமையில வாசம் பண்ணி கொண்டிருக்கிறவன், அவ்வளவு கனத்தை கர்த்தர் அவனுக்கு கொடுத்து வைத்திருந்தார். அவனுக்கு இன்னைக்கு அவனுக்கு ஒரு ஆசை வந்துடுச்சு. என்ன ஆசைன்னா, ஒரு நாளாவது அந்த சேரில் போயிட்டு உட்காந்தான் பார்த்துடலாமே, ஒரு நாளாவது அந்த சேரில். ஏன்னா அவன் சொல்கிறான், நான் உன்னதத்துக்கு ஏறுவேன், உன்னதத்துக்கு ஏறுவேன், அவர் சிங்காசனத்தில் நான் என்ன பண்ணுவேன்,
அமருவேன் என்று சொல்லி தனக்குள்ளே அவன் பெருமை பாராட்டினான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனபடினால கர்த்தர் அவனை என்ன பண்ணினாராம்? தள்ளினார். அவன் தள்ளப்பட்ட தூதனாய் மாறினான். அவன் மாத்திரமல்ல, அவனோடு கூட லட்சோப லட்ச தூதர்கள் தள்ளப்பட்டார்கள். ஏன்னா அவன் ஒரு சேனையின் அதிபதி அல்லவா. அவனோடு கூட இருந்தவர்கள் எல்லாம் தள்ளப்பட்டார்கள். தள்ளப்பட்ட உடனே தேவன் ஒரு நாள், ஐயோ பாவம் அவன் விழுந்துட்டான், அவனை எப்படியாக என்ன பண்ணிடணும், திரும்ப அட்ஜஸ்ட் பண்ணி மேலே கொண்டு வந்தனாண்டு ஒரு நாள் அவனுக்கு என்ன பண்ணல. ஏன் என்றால் வேதம் சொல்லுகிறது, தாழ்மை உள்ளவர்களுக்கோ தேவன் எதை கொடுக்குறாருங்க? கிருபை அளிக்கிறார். பெருமை உள்ளவர்களுக்கு மணி பாஸ்டர் விரோதி வரமாட்டேன், ஆல்வின் ஐயா விரோதியாக வரமாட்டார், கர்த்தரே எதிர்த்து நிற்பார். யாருக்குள்ள பெருமை வருகிறதோ, யாருக்குள்ள மேட்டிமை வருகிறதோ, யாருக்குள்ள அகந்த வருகிறதோ, அப்போவே நம்ம நினச்சிக்கிட்டோம் நாம் தேவனுக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கிறோம். பெருமை வருகிற போது தெரியாது, ஆனால் அதோடைய விளைவுகளை சந்திக்கிற போது தான் அதோடைய பாதிப்பு என்னன்னு நமக்கு தெரியும். எத்தனையோ பேர் விழுந்து போனார்கள், எத்தனையோ பேர் பெருமையினாலே எத்தனையோ பேர் விழுந்து போனார்கள். சில சம்பவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற பொழுது தேவ சமூகத்தை உட்கார்ந்த ஆண்டவரே, ஏதாகிலும் உமக்கு விரோதமாக நான் தவறு செஞ்சிருந்தா, ஏதாகிலும் உமக்கு விரோதமாக நான் தவறு செஞ்ச என்னை மன்னியும். ஏனென்றால் பாவம் செய்கிற போது ஒருவேளை நமக்கு அது குற்றப்படும், ஆனால் பெருமை வருகிற போது நமக்கு தெரியவே தெரியாது. பெருமை வந்த உடனே நம்ம யாருடைய கவுன்சிலிங் கேட்கவே மாட்டோம். பாஸ்டர் சொல்லுவாங்க, சிஸ்டர் ஜெபம் பண்ணுங்க, பிரதர் ஜெபம் பண்ணுங்க. உடனே நமக்குள்ள என்ன வரும்? நான் ஜெபம் பண்ணாத அவருக்கு தெரியுமா? நான் எத்தனை மணி நேரம் ஜெபம் பண்ணுறேன்னு தெரியுமா? நான் ஜெபம் பண்ணுங்கன்னு அவர் எப்படி எனக்கு சொல்லலாம்? அவர் என்னங்க சொன்னார்? ஜெபம் பண்ணு தாங்க சொன்னார், வேற எதுவும் பெருசாக சொல்லல, ஜெபம் பண்ணுங்கன்னாரு. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்? ஜெபத்துக்கு விரோதமாய் எதிர்த்து நிற்கிறோம். அல்லேலூயா. ஒரு சில சொல்ல, நான் எத்தனை மணி நேரம் ஜெபம் பண்ணுறேன்னு தெரியுமா? ஆரம்ப கால ஊழியத்தில் எல்லாம் பார்க்கிற போது அறியாமையினால் வந்த பெருமைகள்லாம் உண்டு. அறியாமையினால் வந்த பெருமைகள். ஆனால் சத்தியத்தை அறிய 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 தேவனுக்குள்ள வேறொன்ற கர்த்தர் நமக்குள்ள வாசம் பண்ண அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவதூதன் தள்ளப்பட்டார்கள், ஆனா ஆபிரகாமின் சந்ததியும் தள்ளப்பட்டுத்தான். ஆதாம் பாவம் செய்தான், ஆதாமும் ஏவாளும் கீழ்ப்படியாமையினாலே தேவனுடைய சமூகத்தை விட்டு தூரம் போனார்கள். பாவம் செய்த உண்மைதான், ஆனா அவர்களுக்காக தேவன் பரிதபிக்க ஆரம்பித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்காக எனக்காக தேவன் பரிதபிக்கிறவர். தேவ தூதர்களுக்கு உதவி அவர் கை கொடாமல் உனக்காக எனக்காக பரத்தை விட்டு இறங்கி வந்தார். கரங்களை தட்டி அல்லேலூயா. ஏன் தெரியுமா? மேல் வசனம் சொல்லுகிறது, ஆதலால் 14ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவளாய் இருக்க அவரும் அவர்களைப் போலவே மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினால் அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார். ஆதலால் அவர் தேவதூதருக்கு உதவியாய் கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபிரகாமின் சந்ததியாகிய உனக்கும் எனக்கும், பாடு வருகிற உனக்கும் எனக்கும் அவர் உதவி செய்யும்படி அவர் இறங்கி வந்தார். தாவீது எழுதுகிறான், இக்கட்டி நாளில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி விருதா.
இக்கட்டு நாளில் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. உபத்திரங்கள் வருகிற போதெல்லாம், பாடுகள் வருகிற போதெல்லாம், வேதனைகள் வருகிற போதெல்லாம் எங்களுக்கு உதவி செய்கிறவர் நீர் மாத்திரம்தான். கர்த்தரையே 16ஆம் சங்கீதத்தில் அவன் தாவீது எழுதுகிறான், கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாய் வைத்திருக்கிறேன், ஆதலால் நான் என்ன பண்ணுவதில்லை, அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. எந்த ஒரு மனிதன், எந்த ஒரு குடும்பம் கர்த்தரையே முன்பாக வைத்திருக்கிறார்களோ அவர்கள் அசைக்கப்படுவதில்லை. எத்தனை வெள்ளம் வரலாம், எத்தனை புயல் வரலாம், எத்தனை பெருங்காற்று வீசலாம், ஆனாலும் அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்றால் அவர் உதவி செய்கிற ஆண்டவர், உனக்கு எனக்கு அவர் உதவி செய்கிறவர். பாடுகளில் இருந்து, உபத்திரவங்களில் இருந்து, வேதனையில் இருந்து, கண்ணீரில் இருந்து, நிந்தனையில் இருந்து நம்ம மீட்டெடுத்து உதவி செய்கிற ஆண்டவர். அதுக்காகத்தான் தன்னையே ஜீவ பலியாய் அவர் ஒப்பு கொடுத்தார். ஆமென். ஏனென்றால் கடைசி வசனம் வாசிக்கலாம். 18ஆம் வசனம், அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. அவர் சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிற உனக்கும் எனக்கும் அவர் உதவி செய்ய வல்லவர். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? அல்லேலூயா. யாரும் இல்லை என்று நான் அழுத போது தாயை போல என்னை தேடி வந்த தெய்வம் இயேசுதா, என் இயேசுதா. அல்லேலூயா. யாருமே இல்லைன்னு கலங்குகிற நேரத்திலெல்லாம் தாயை போல தேற்றுகிறவர் மாத்திரம்தான், தாயை போல தேற்றுகிறவர். ஆனபடினால்தான் வேதம் சொல்லுகிறது, அவர் பாடுபட்டதினாலே சோதிக்கப்பட்டதினாலே சோதிக்கப்படுகிற உனக்கும் எனக்கும் கர்த்தர் உதவி செய்கிறவர். அல்லேலூயா. அநேக விதங்கள் நம்ம சோதிக்கப்படுகிறோம். வேதம் சொல்லுகிற, சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். அது ஒரு சோதனை. ஆனால் பாடுகள் மத்தியில் கடந்து போகிற ஒரு அனுபவம் உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை, ஜெயத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. அதிலிருந்து உன்னை விடுவிக்கும்படியாய் அவர் அடிக்கப்பட்டார், அவர் வாதிக்கப்பட்டார். ஏசாயா தீர்க்கதரிசி எழுதுகிறான், அவர் என்ன பண்ணாராம், அடிக்க கொண்டு போகிற ஆடை போல வாய் திறவாது இருந்தார். நமது அக்கிரமங்களுக்காக, நமது பாவங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனபடினால்தான் உனக்காக எனக்காக இயேசு சிலுவையில் மரித்தார். அவர் மரித்ததினாலே நாம் அவரோடு கூட ஒப்புரவாகிற சாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அவர் நமக்கு உதவி செய்கிறவர். அல்லேலூயா. உதவி செய்கிறவர். தூரம் போய் நின்றிருந்தோம். தேவதூதருக்கு கை கொடுக்கலையா? தேவதூதன் பெருமையில கீழே விழுந்த அவனுக்கு கை கொடுக்கல. ஆதாம் தவறு செய்தான், தோட்டத்தை விட்டு அப்புறப்படுத்தப்பட்டான். ஆனாலும் அவனுக்காக, அவன் சந்ததிக்காக இயேசு இந்த பூமிக்கு மனிதனாய் வந்தார், மரித்தார், அடிக்கப்பட்டார், அடக்கம் பண்ணப்பட்டார். 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து மீண்டும் வருவேன் என்று சொல்லி போயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் உதவி செய்கிற ஆண்டவர். தாவீது எழுதுகிறான், இக்கட்டு நாளில் எங்களுக்கு உதவி செய்யும். இக்கட்டு வருகிற பொழுதெல்லாம், உபத்திரம் வருகிற பொழுதெல்லாம், வேதனை வருகிற போதெல்லாம், துக்கம் வருகிற போதெல்லாம் நமக்கு உதவி யாரு தாங்க? கர்த்தர் மாத்திரம்தான். அல்லேலூயா. கர்த்தர் மாத்திரம்தான் நமக்கு உதவி. சில நேரம் நம்ம உதவிக்காக யாரையோ போய் பார்ப்போம். நேற்று தினத்தில் எங்களுடைய சபையுடைய ஆண்டு விழா கர்த்தருடைய கிருபையால் நடந்தது. தேவனுடைய வார்த்தையை கொடுக்க அருமையான பாஸ்டர் கலைமணி ஐயா அவர்கள் வந்திருந்தாங்க. அவர் சபையை கட்டுகிற பொழுது கோல்டு வின்னர் ஓனர் அவருடைய அம்மாவுடைய ஸ்டூடெண்ட். அப்போ அவங்க தாயார் சொன்னாங்களா, நம்ம போயிட்டு கோல்டு வின்னர் ஓனர் போய் பார்க்கலாம், அவர் சபை கட்ட நமக்கு என்ன பண்ணுவார்,
உதவி செய்வார். இவரும் கிளம்பி தாயாரோடு கூட போய் பார்த்த உடனே அந்த ஓனர் ஐயா எழுந்து வந்து அவங்கள வரவேற்று அமர வைத்து, நீங்கள் எதுக்கு இவ்வளோ தூரம் வந்தீங்க? நீங்கள் ஒரே ஒரு ஃபோன் பண்ணியிருந்தா எத்தனை லட்சம் எத்தனை கோடி இருந்தாலும் நான் என்ன பண்ணியிருப்பேன், உதவி செய்திருப்பேன். நீங்கள் எதுக்கு வந்தீங்கம்மா? நான் உங்களுடைய ஸ்டூடெண்ட்டு, இது நான் உங்களுக்கு செய்ய வேண்டிய நன்றி கடன் அப்படின்று அவர் சொன்னாராம். அவர் சொல்லிட்டு கடைசியாக வழி அனுப்பிட்டு சொன்னாராம், என்னுடைய ஆடிட்டர்கிட்ட நான் இதை பற்றி பேசிட்டு நான் உங்களுக்கு உடனே உங்களுக்கு உதவி செய்கிறேன் என்று சொன்னாராம். அவர் சொன்னார், 35 வருடம் ஆயிட்டு இதுவரைக்கும் ₹1 உதவி இல்லை. 35 வருடம் ஆயிற்று, இதுவரைக்கும் ₹1 உதவி இல்லை. இக்கட்டு நாளில் கர்த்தர் மாத்திரம்தான் நமக்கு உதவி செய்கிறவர். அல்லேலூயா. இக்கட்டு வருகிற போதெல்லாம் நம்மளை விடுவிக்கிறவர், இக்கட்டு வருகிற போதெல்லாம் நம்மை காப்பாற்றுகிறவர், இக்கட்டு நாளில் நமக்கு உதவி செய்கிற ஆண்டவர். தாவீதுடைய வாழ்க்கையில் எவ்வளவு போராட்டம் தெரியுமா? 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தில் பார்க்கிற போது சிக்லாக் என்கிற பட்டணம் கொள்ளையிட்டு போயிட்டாங்க. எல்லாம் இழந்து நிற்கிறான் தாவீது. ஏனென்றால் இவர்கள் யுத்தத்துக்கு போயிருக்கிற நேரத்தில் அவனுடைய பட்டணம் தங்கியிருந்த பகுதி கொள்ளையிடப்பட்டது. கொள்ளையிடப்பட்டது மாத்திரமல்ல, அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டது. 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கலாம். தாவீதும் அவன் மனுஷரும் சிக்லாகுக்கு வந்து சேருகிறதுக்குள்ளே அதை அக்கினியால் சுட்டெரித்து அதிலிருந்த ஸ்திரீகளாகிய சிறியோர்களையும் பெரியவர்களையும் சிறைபிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்துக்கொண்டு தங்கள் வழியே போய்விட்டார்கள். தாவீது வந்து பார்க்கிறான், எல்லாம் தீக்கரையாய் கிடக்கு, நம்பிக்கையே இல்லை. அதனால்தான் 60வது சங்கீதம் 11ஆம் வசனத்தை அவன் எழுதுகிறான், இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இக்கட்டு வருகிற நேரத்தில், பாடுகள் வருகிற நேரத்தில் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. என்ன நடந்தது தெரியுமா? எல்லாம் இழந்து போயிட்டான். கூட வந்தவங்களாம் சொல்றாங்க, தாவீதே உன் கூட வந்ததுனால தான் பிரச்சனை, நாங்களாவது இருந்திருந்தா என் மனைவி பிள்ளைகளையாவது நாங்கள் என்ன பண்ணியிருப்போம், யுத்தம் பண்ணி காப்பாற்றிட்டு இருப்போம். உன் பேச்சை கேட்டு வந்தோம், அதனால தான் எல்லாத்தையும் நாங்கள் தொலைத்து நிற்கிறோம் என்று சொல்லி அவர்கள் புலம்புகிறார்கள். 4ஆம் வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 30:4. அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களால் பலனில்லாமல் போகு மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். எல்லாத்தையும் பார்க்கறான், யாரும் இல்லை, வீடு இல்லை, வாசல் இல்லை, பிள்ளைகள் இல்லை, மனைவிமார்கள் இல்லை, எல்லாத்தையும் வாரி கொண்டு போயிட்டு பட்டணமே இல்லாதபடி தீக்கரையாக்கி போட்டு விட்டார்கள். அடையாளமே இல்லை. ஒருவேளை அடையாளமே தெரியாத அளவுக்கு உன் வாழ்க்கை மாற்றப்பட்டு இருக்கிறதோ, எந்த இடத்துல அடையாளம் இல்லாத போய் நிற்கிற அதே இடத்துல கர்த்தர் உன்னை அடையாளமாய் மாற்றுகிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. சில நேரத்தில் சொல்லுவான், உன்னை அடையாளம் இல்லாமல் மாற்றிடுவேன், இருக்கிற இடம் தெரியாமல் ஆக்கிடுவேன். எத்தனை பேர் எங்களுக்கு சவால் விட்டாங்க, அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். அல்லேலூயா. நிறைய பேர் சேலஞ்ச் போடுவான், அட்ரஸ் இல்லாத ஆக்கிடுவேன், அடையாளம் இல்லாமல் ஆக்கிடுவேன், நீ இருக்கிற இடம் தெரியாத போயிடுவேன். 2007 குரோம்பேட் பகுதியில் ஊழியர் செஞ்சுட்டு இருந்தோம். அங்கே ஒரு பெரிய ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனைக்கு காரணமாக இருந்த ஒரு சகோதரன்
பிரச்சனைக்கு காரணமாக இருந்த ஒரு சகோதரன் எங்ககிட்ட நேரடியாக அதை சொல்லாமல் சபைக்கு வருவர்கிட்ட ஒரு சகோதரி இடத்துல சொன்னாங்க, இந்த பாருமா, உங்கள் முகத்தை பார்த்து தான் நாங்கள் என்ன பண்ணுறோம், நேற்று விட்டோம், இல்லைனா அடையாளம் தெரியாமல் ஆக்கிட்டு இருப்பேன், பீஸ் ஆக்கிட்டு இருப்பேன். சொல்லி ஒரு வாரம் கூட இல்லை, குரோம்பேட் சரவணா ஸ்டோர் சிக்னலில் ஆக்சிடெண்ட்டில் ரோட்டோட அவரை வழித்து எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. உன்னை அடையாளம் தெரியாமல் ஆக்கிவிடுவேன் கூட சொல்லலாம். உனக்கு அடையாளமாக இருக்கிறவன் கூட இருக்கிறார் என்பதை மறந்து விடாது. அல்லேலூயா. எவ்வளவு நாள் செய்யிட்டோம், எவ்வளவு நாள் செய்யிட்டோம், எது ஒன்றாலும் செய்யிட்டோம். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. பேலையாம் வந்து பார்த்து அவங்கள சபிக்கிறான், இவங்களை அடையாளம் தெரியாமல் ஆக்கிடணும், ஒன்றுமில்லாத போயிடணும். ஆனால் முடியல. 23ஆம் அதிகாரத்தில் அவன் சொல்கிறான், இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் அவர்கள் நடுவிலே இருக்கிறார். அல்லேலூயா. இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் நடுவிலே இருக்கிறார். அவர் உன் நடுவில் இருந்தார்னா எந்த ஒரு சத்துடைய வல்லமை உன்னை மேற்கொள்ள முடியாது. எல்லாம் அழுகிறார்கள், இக்கட்டு, அழுகிறதுக்கே பலன் இல்லை. 5ஆம் வசனம் சொல்லுகிறது, வாசிக்கலாமே தொடர்ந்து. தாவீது 2 மனைவிகளாகிய எஸ்ரேல் ஊரானான அக்கினோவாவும் கர்மேல் ஊரானான நப்தலின் மனைவியாய் இருந்த அபிகாயிலும் சிறைபிடித்து போகப்பட்டார்கள். சிறைபிடித்து போகப்பட்டார்கள். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் மனக்லேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீதோ தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். அல்லேலூயா. இக்கட்டு வருகிற நேரத்தெல்லாம் நம்ம எங்க நிற்கிறோம்? பிரச்சனைகள் வருகிற நேரத்தெல்லாம், சோறு வருகிற நேரத்தெல்லாம், பலவீனம் வருகிற நேரத்தெல்லாம், குடும்பத்தில் சமாதானம் குலைக்கப்படுகிற நேரத்தில் எங்க வந்து நிற்கிறோம்? தேவ சமூகத்தில் நிற்கிறோமா? அல்லேலூயா. பக்கத்து வீட்டுக்காரன் பிரச்சனை பண்ணிட்ட உடனே நாம் என்ன பண்ணுறோம்? நமக்கு எங்கள் மாமா வந்து பெரிய ஆஃபீஸருங்க, நான் ஒரே ஒரு ஃபோன் அடித்தா போதும், எனக்கு வந்து இந்த ஏரியாவுடைய எஸ்ஐ தெரியும், கான்ஸ்டபிள் தெரியும், நான் ஒரு ஃபோன் பண்ணால் போதும் வந்துடுவார். உண்மைதான். அதுக்கு முன்பாக எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு அனுகூலம் அவர் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஒன்று சொல்லி தரட்டுங்களா? இக்கட்டு வருகிற நேரத்தெல்லாம் அவர் சமூகத்தண்டை வந்து நில்லுங்க. அவர் தேவதூதனுக்கு கை கொடுக்கல, உனக்கும் எனக்கும் உதவி செய்கிற ஆண்டவர். அல்லேலூயா. உனக்கும் எனக்கும் உதவி செய்கிற ஆண்டவர். உதவியற்று போய் நிற்கிறாயோ, யார் எங்களுக்கு உதவி செய்வார் என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறாயோ, இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு உதவி செய்வேன், நான் உனக்கு உதவி செய்வேன். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, எடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் 37:40. கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். அல்லேலூயா. முதலாவது உதவி செய்கிற வல்லவர், இரண்டாவது இக்கட்டில் உதவி செய்கிறவர், மூன்றாவது உன்னை விடுவிக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. உதவி செய்து உன்னை விடுவிக்கிறவர். எந்தெந்த பிரச்சனையில், எந்தெந்த போராட்டத்தில் நாம் சிக்கொண்டு இருக்கிறோமோ எல்லாவற்றிலிருந்து உதவி செய்கிற ஆண்டவர். அல்லேலூயா. வாசிங்க தொடர்ந்து. அவர்கள் அவரை நம்பி இருக்கிறபடியால் அவர்களை துன்மார்க்கருடைய கைக்கு தப்புவித்து ரட்சிப்பார். துன்மார்க்கருடைய கைக்கு, சத்துருடைய கைக்கு உன்னை தப்புவிக்கிறது மாத்திரமல்ல, உன்னை ரட்சிக்கிற ஆண்டவர். அதனால்தான் 91ஆம் சங்கீதம் சொல்லுகிறது, ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன், நீடித்த நாளாக அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இக்கட்டு வருகிற நேரத்தில் அவனை விடுவிக்கிற கர்த்தர். சோர்ந்து போகாதே, அவர் உனக்கு உதவி செய்வார். உனக்கு உதவி செய்கிறவர்
பாடுகளின் மத்தியில் உனக்கு உதவி செய்கிறவர், இக்கட்டு வேலையில் உனக்கு உதவி செய்கிறவர், சத்துருக்கள் நெருக்குகிற நேரத்தில் எல்லாம் உனக்கு உதவி செய்து அவன் கையில் நின்று உன்னை விடுவிக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. தாவீது கோலியாத்துக்கிட்ட சண்டை போடுறதுக்கு வருகிறான். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, தாவீதுடைய அண்ணன்மார்களுக்கு அவன் சாப்பாடு கொண்டு வரான். தினந்தோறும் கோலியாத்து வந்து கெர்ச்சிக்கிறான். உங்களில் யாராயிலும் ஒருத்தன் நல்ல வீரனாக இருந்தா என்கிட்ட ஒண்டி சண்டை போட்டுட்டு என்ன ஜெயிச்சிட்ட என் படையே ஜெயித்தது போல அர்த்தம் என்று சொல்லி தினந்தோறும் வந்து கொக்கரித்து கொண்டிருந்தான். அன்னைக்குன்னு பார்த்து தாவீது அந்த இடத்துக்கு போன உடனே தாவீதுக்கு அந்த சத்தம் கேட்டுடுச்சு. தாவீது சொன்ன உடனே கேட்ட உடனே தாவீதுக்கு வீரம் அதிகமாக வந்த உடனே அவன் சொல்கிறான், நான் போயிட்டு அவனை ஒரு வழி பண்ணிடுறேன் அப்படின்னு வேகமாக போன உடனே அவங்க அண்ணெல்லாம் பிடிச்சிட்டாங்க. டே தம்பி வேண்டாம், நீ ரொம்ப சின்ன பையன், உனக்கு இதில் பழக்கம் கிடையாது, நாங்களே பலசாலிகள், எங்களால் என்ன பண்ண முடியல. அவனை பாரு, அவன் ஆள் ஹைட்டை பாரு, வெயிட்டை பாரு, அவனோட உருவத்தை பாரு, அவன் கையில் இருக்கிற அந்த பட்டயத்தை பாரு, கேடயத்தை பாரு, அதனால் ஒன்றும் பண்ண முடியாது. அவன் சொல்கிறதெல்லாம் கேட்டு நம்ம அமைதியாக இருக்கணும், இதுதான் நம்ம தலையெழுத்து அப்படின்னு சொல்லி இருக்கலாம். ஆனாலும் அவன் சொன்னான், நிச்சயம் அவனை நான் ஜெயிப்பேன். சவுல் இடத்துல கொண்டு போனவனே சவுல் சொல்கிறான், எப்போ அதெல்லாம் முடியாதுடா, வேணாண்டா, இல்லையா நான் கட்டாயம் ஜெயிப்பேன். அவனுக்கு எல்லாத்தையும் போட்டு பார்க்குறாங்க, ஒன்றும் முடியல. அவன் அந்த எல்லா பாதுகாப்பு வஸ்திரங்கள்லாம் கேடயத்தெல்லாம் போட்டு அவனுக்கு சோல்ஜர் ட்ரெஸ் எல்லாம் போட்டு பார்க்குறான். ஆள் ஒரு மாதிரி இருக்கான், ட்ரெஸ் ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா இவன் ரொம்ப ஷார்ட்டு, அவன் ட்ரெஸ்ஸு அவனுக்கு மேலே நிற்குது. இவன் பார்த்து சொன்னான், இதெல்லாம் எனக்கு பழக்கம் இல்லை, எனக்கு பழக்கமானது ஒன்றே ஒன்று தான், ஒரு கல் போதும். அல்லேலூயா, அல்லேலூயா. புறப்பட்டு போகிறான். அந்த ஒரே ஒரு கவனை கல்லினாலே கோலியாத்தை வீழ்த்துகிறான். காரணம் என்ன? அவன் சொல்கிறான், ஒரு விச கரடி வந்தது, ஒரு விச சிங்கம் வந்தது, அதையெல்லாம் நான் என்ன பண்ணேன், ஒரு ஆட்டை கிழிக்கிறது போல் நான் அதை கிழிச்சு போட்டேன். இந்த கோலியாத்தும் அப்படி தான் இருப்பான் என்று சொல்லி அவன் புறப்பட்டு போனான். என்ன நடந்தது தெரியுமா? ஒரே கவனை கல்லினாலே கோலியாத் கீழே விழுந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்றால் அதுக்கு உதவி செய்த ஆண்டவர் இந்த கோலியாத்தை மேற்கொள்வதற்கு அவர் எனக்கு உதவி செய்வார். ஆமென். இக்கட்டு வந்த நேரத்தில் காப்பாற்றினார். அது கடல் செல்ல வழிவாசல் எனக்கு திறந்தார். இந்த வேளையில அவர் எனக்கு உதவி செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. இக்கட்டில் உதவி செய்கிற ஆண்டவர். சோர்ந்து போகாதீங்க. இந்த 4வது மாதத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு உதவி செய்வேன், நான் உனக்கு உதவி செய்வேன். எப்போ ஏற்பட்ட பாடுகளாக இருந்தாலும், பிரச்சனையாக இருந்தாலும், உதவி செய்கிற ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். அப்படியே நம்ம எழுந்து நிற்க போகிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா, எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆபிரகாமின் சந்ததிக்கு கை கொடுத்து உதவி செய்தவர், பாடுபட்டதினாலே பாடுபடுகிற எங்களுக்கு நீ உதவி செய்கிறவர், இக்கட்டு வேளையிலே எங்களுக்கு உதவி செய்கிற ஆண்டவர், சத்துரு சூழ்ந்திருக்கிற நேரத்தில் அவன் கைக்கு விடுவித்து எங்களுக்கு உதவி செய்கிற ஆண்டவர். ஆண்டவர், இந்த வேலை ஒப்பு கொடுக்குறோம். தாவீது வாழ்க்கையில் பார்த்தோம், எல்லாம் அவனுடைய வாழ்க்கையில் இழப்பாக இருந்தாலும் கர்த்தர் அவனுக்கு உதவி செய்தீரே, எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ள உதவி செய்தீரே. இன்னைக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி எல்லாம் கொஞ்ச நேரம் கண்களை மூடி ஹல்லேலூயா. வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்தே, வானமும் பூமியும் படைத்த என்ன கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பே. என்ன கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பே. ஒத்தாசை வரும் பர்வதம் நேராக கண்கள் ஏறெடுப்பே.
எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுப்பே. மலைகள் பெயர்ந்தகன்றிடினும் நிலை மாறி புவி அகன்றிடினோ. மலைகள் பெயர்ந்தகன்றிடினும் மாறிடுமோ அவர் கிருபை என்னாலோ. ஆறுதல் எனக்கவரே. மாறிடுமோ அவர் கிருபை என்னாலோ. எனக்கு ஆசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு ஆசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுப்பே. என் காலை தள்ளாட ஓட்டார் உன்னை காக்கும் தேவன் உறங்கா. என் காலை தள்ளாட ஓட்டார் இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் பகல் உறங்கா. உனக்கு உதவி செய்கிற கர்த்தர் இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ரப்பகல் உறங்காரே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்கள் ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுப்பே. தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் நல் தேவன். தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் நல் தேவன். போக்கையும் வரத்தையும் பத்திரமாக காப்பாரே இன்று முதலா. போக்கையும் வரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலா. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுப்பே. கரங்களை உயர்த்தி ஆண்டவரே எனக்கு உதவி செய்கிற கண்மலை நீங்க தான்ப்பா. எனக்கு உதவி செய்கிற கண்மலை. தாவீது எழுதுகிறான் 121 சங்கீதம். அவரையே நோக்கி பார்ப்பேன். அவரிடத்திலும் தான் எனக்கு ஒத்தாசை வரும். அவரால் தான் எனக்கு உதவி செய்ய முடியும். இன்றைக்கு அநேக நேரம் உதவிகளை தேடி தேடி சோர்ந்து போய்விட்டாயோ? பெதஸ்தா குளத்தரைகளை 38 வருஷமாய் படுத்துறதவனு இயேசு தேடி போய் கேட்கிறா, சொஸ்தமடைய விரும்புகிறாயா? அவன் சொல்றான், ஒருவர் எனக்கு உதவி செய்ய ஒருவர் இல்லையே, ஒருவர் எனக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லையே. இயேசு அவனை தேடி போய் அவனுக்கு உதவி செய்தான்.
அந்த இயேசு இன்றைக்கு உனக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அவர் பாடுபட்டு சோதிக்கப்பட்டதாலே சோதிக்கப்படுகிற உனக்கும் எனக்கு அவர் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். இக்கட்டு வேளையில் அவர் உனக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். சத்துரு சூழ நிற்கிற போது உதவி செய்து உன்னை விடுவிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். சோர்ந்து போகாதே, அவர் உன்னோடு கூட இருக்கிறவர். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. தகப்பனே, நன்றி சொல்லுகிறோம். உடைய வார்த்தைக்காக நன்றி. நீர் எங்களுக்கு உதவி செய்கிறவராகவே இருக்கிறீர். யெகோவா ஆண்டவரே, ஈரா, யெகோவா நிஷியா, யெகோவா ஷம்மாவா, யெகோவா ரூவாவா, எபினேசராய் எங்களோடு கூட இருக்கிறதாயுக்கா நன்றி செலுத்துகிறோம். வல்லகரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அப்படியே கரங்களிலே காணிக்கைகள் எடுத்துக்கொள்வோம். சுபித்த பின்பு ஒரு பாடலை பாடும் பொழுது கர்த்தருக்காக நாம் காணிக்கை செலுத்தலாம். நம்ம பாஸ்டர் காணிக்கைக்காக சுவிக்க முடியாது. நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, தாவீது இப்படியாய் எழுதுகிறான், உம்மிடத்திலிருந்து வாங்கி அது உமைக்கே நாங்கள் கொடுக்கிறோம் என்று. உம்மிடத்திலிருந்து நாங்கள் அதை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய ஆலயத்தின் நன்மையினால் உம்முடைய பிள்ளைகளை நிரப்புவீராக. கிருபை உண்டாகட்டும். ஆண்டவரை, படைக்கிற ஒவ்வொரு கரத்தையும் கர்த்தர் ஆசீர்வதியும். தேவைகளை சந்தியும், குறைவுகளை நிறைவாக்கும். யெகோவா ஈராய் நீர் எல்லாவற்றையும் கர்த்தர் நிரப்பி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் பையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் பையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கால்கள் தள்ளாட விட மாட்டா, காக்கும் தேவன் உறங்க மாட்டா. கால்கள் தள்ளாட விட மாட்டா, காக்கும் தேவன் உறங்க மாட்டா. இஸ்ரவேலை காக்கிறவர் என்னால் தூங்க மாட்டா. இஸ்ரவேலை காக்கிறவர் என்னால் தூங்க மாட்டா. உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் மையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் மையமும் படைத்தவரை பார்க்கின்றேன். கர்த்தர் எல்லா தீங்கிற்கும் விலக்கி என்னை காத்திடுவார். கர்த்தர் எல்லா தீங்கிற்கும் விலக்கி என்னை காத்திடுவார். அவர் எனது ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார். அவர் எனது ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார். கை தட்டி பாடுவோம். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் மையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் பையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். நல்ல கரங்களை தட்டி இந்த சாயங்கால வேளையில் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நம்மோடு கூட ஆண்டவர் இடைப்பட்டு இருக்க நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? அமேன். எந்த உதவிக்காக, அமேன், எதற்காகலாம் யாரிடத்தில் அமோ காத்து கிடந்திருக்கலாம். இந்த ராத்திரி வேளை கர்த்தர் நம்மோடு கூட தெளிவாய் பேசியிருக்கிறார். இக்கட்டு காலத்தில் உதவி செய்கிற மனுஷனுடைய உதவி விருதாவா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆண்டவரிடத்திலிருந்து, உன்னதத்திலிருந்து, அமேன், எல்லா விதமான உதவிகளையோ ஒத்தாசைகளையும் கர்த்தர் நமக்கு தருவதற்கு அவர் போதுமானவராயிருக்கிறார். நேற்றைக்கு சாயங்கால ஆராதனையில் ஆண்டவர் இந்த வார்த்தையை பேசினாரு. உதவி தேவைப்படுகிற நேரத்தில் தேவையான உதவியை கர்த்தரே நமக்கு செய்து முடிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் எந்த மனுஷனிடத்திலே நம்ம போய் நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது. எந்த மனுஷனை கொண்டாகிலும் கர்த்தர் நமக்கு உதவி செய்ய அவர் போதுமானவராயிருக்கிறார். அல்லேலூயா. நாம செய்ய வேண்டியதெல்லாம் ஆண்டோடைய சமூகத்தில்
வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வந்ததுன்னா முதலாவது நம்ம தேவ சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது, தாவீதை போல நம்மை தாம் திடப்படுத்திக் கொள்ளும் பொழுது, ஆண்டவர் நிச்சயமாய் தாவீதை குறித்து அந்த அதிகாரத்தில் முடியல லாஸ்ட்ல பார்க்கிறோம், ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் அவன் திருப்பி கொண்டான். அல்லேலூயா, ஆமென். எப்படியாகிலும் கர்த்தர் எல்லாவற்றையும் திருப்பி கொடுப்பதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்புள்ள நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல நாளின் இந்த ராத்திரி வேளைக்காய் துதிக்கிறோம். ஆண்டவரே, நீ செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாத ஆண்டவரே. எங்கள் மத்தியிலே ஆண்டவரே நீ பேசி நம்முடைய வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. உன்னதத்திலிருந்து ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுடைய தேவையை அறிந்து கர்த்தர் நீர் உதவி செய்த தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. என்னென்ன உதவிக்காக நம்முடைய சமூகத்தில் நம்முடைய பிள்ளைகள் வருகிறார்களோ ஆண்டவரே, கர்த்தர் நீர் இறங்கி அந்த பிள்ளைகளுக்கு அனுக்கிரகம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த ராத்திரி வேளையிலே உம்முடைய சமூகத்திலே மட்டும் காத்திருந்த உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலேயோ கர்த்தர் ஒரு புதிய தொடக்கத்தை, ஒரு புதிய ஈவுகளை என் தேவனாகிய கர்த்தனை பரத்திலிருந்து தந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மத்தியிலே வந்து ஊழியத்தை செய்த அருமையான ஊழியருக்காக, அவருடைய துணைவியாருக்காக, கொடுத்த மகளுக்காக, கொடுத்த ஊழியத்திற்காக, விசுவாச குடும்பங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த இடத்துல இந்த நாளில் வந்தது நிமித்தமாக ஒரு புதிய காரியங்களை கர்த்தர் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தனை தொடங்குகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தொடர்ந்து எங்களை கொண்டு போய் நாமத்தை மகிமைப்படுத்தும். பிசாசு வெட்கப்பட்டு போகட்டும். எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியினுடைய அந்நிய ஐக்கிய சமாதான வழிநடத்தல் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் நம்மளோடும் நீடித்து நிலைத்திருப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். சத்தமா ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு வாழ்த்து கடந்து சொல்லுங்க. God bless you.